வணக்கங்க. நான் ரதியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் இந்த வருஷம் தீபாவளிக்கு கோதுமை வச்சு நான் பாதுஷா செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ கடைங்கள்லாம் கோ கோதுமாவுக்கு பதிலாக மைதா டால்டா போட்டு செய்வாங்க. நம்ம கோதுமை மாவில் செஞ்சோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நான் எப்படி செய்யணும் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் கோதுமை மாவு நான் ஒரு 1.25 கப் எடுத்துக்கிறேங்க. ஒரு கப்பு, மறுபடியும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேங்க. 1.25 கப் எடுத்துக்கிறேன். இது கூட பேக்கிங் பவுடர், அது 1 டீஸ்பூனு. இது இந்த பாதுஷாவுக்கு பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் பாதுஷா உள்ள லேயராக நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூனு. அப்புறம் கொஞ்சம் வாசமாக இருக்குங்க பாதுஷா, அதுக்கோசரம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கிறேன். அப்புறம் தயிர் நல்லா புளிக்காத தயிராக 1 டேபிள் ஸ்பூனுங்க. இதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் எச்சா ஊற்றி இதெல்லாம் நல்லா போட்டு ஒன்றா கலந்து கொடுத்துடலாங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர், நெய் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நெய் மட்டும் கொஞ்சம் வெதுன்னு சூடாக்கி இதில் ஊற்றிக்கணும். அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ஆனால் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம். இப்படி பலன்னு அப்படியே சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் இந்த மாவை இப்படி திருப்பி இப்படி போட்டோம்னா உங்களுக்கு அப்படியே பாதுஷா சுடுறப்போ லேயராக வருங்க. இந்த மாதிரி அப்படியே திருப்பி 2 நிமிஷத்துக்கு அப்படியே பரட்டி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம். கொஞ்சம் மீதி இருக்கிற நெய்யை கையில் ஊற்றி இதெல்லாம் ஒன்று சேர வச்சு உருட்டி அப்படியே வச்சிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் கிட்டே ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா எப்படி பஃப்னு எந்திரிச்சு உப்பி வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக ஊற்றிக்கலாங்க. பாதுஷாவுக்கு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா இப்படி உருட்டிக்கலாங்க. ஒட்டி இப்படி தட்டிக்கலாங்க. தட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பாதுஷா அமுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு சுகர் சிரப் சரி ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கப்பு, அப்புறம் ஒரு 1/4 கப்பு, 1.25 கப்பு. நம்ம 1.25 கப்பு தான் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1.25 கப்பு சுகர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சர்க்கரைக்கு தண்ணி அதே மாதிரி 1.25 கப்புங்க. ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீடியத்தில் வச்சுக்கலாங்க. இதுக்கு பாவு பதம்லாம் எதுவும் கிடையாது, கம்பி பதம்லாம் கிடையாது. கம்பி பதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் திக்காக இருக்கிறப்ப நம்ம பார்த்து எடுத்துக்கணும். பாவு நல்லா கொதிக்கிட்டுங்க. பாவுங்க நல்லா பாவு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தொட்டு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இப்படி பிஸ்குன்னு இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாவு கெட்டியாமல் இருக்குது. கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு 1/4 பழம் அதை போட்டு நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு ஊற்றி வச்சுருக்காங்க. இது லோ ஃப்ளேம்லேயே சூடு பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமு இதுலேயும் மீடியம் ஃப்ளேம்லாம் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் சூடாகட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் அப்படியே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்படி ஒன்றா போட்டுக்கலாம்.
இன்னும் ஒரு ஒன்று போட்டுக்கலாங்க. பாருங்கள், அப்படியே தானாக அப்படியே மேலே எலும்பி வருது பாருங்கள். அந்த மாதிரி அப்படியே வரணுங்க. நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் மெதுவாக நம்ம பாருங்கள் அப்படி இப்படியே லேயராக அப்படியே இதாகுது, வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ இதை அடுத்தது இது வந்துடும். அப்படியே ஒன்று அப்படியே மேலே எழுப்பி வருது பாருங்கள். அப்படியே ஒரு சைடு திருப்பி விட்டுறலாங்க. ரொம்ப லோவாக தான் வச்சுக்கணும். திருப்பி திருப்பி பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் சவக்கணும். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் செவந்துருச்சு. இதெல்லாம் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இதை அப்படியே பொரிச்சதை ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு நல்லா அமுத்தி விட்டுடலாங்க. நல்லா இதில் ஊறட்டுங்க. திருப்பி திருப்பி விட்டுடலாம். அடுத்த பேட்ச்சு போட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மற்ற 6 6 12 வந்துருக்குங்க. அதில் ஒரு 6 இப்போ ஒரு 6 போட்டிருக்கேன். பாருங்கள், அடுத்த பேட்ச்சு நல்லா வந்துருச்சு. எப்படி ஒரு 2 நிமிஷம் நாள் ஆகும். இதில் மெதுவாக தான் லோ ஃப்ளேமில் வேகும். அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோன்னா நடுவில் வந்து அப்படியே கட்டியாகவே இருக்கும். மேலே இருக்கிறது சீக்கிரம் செவந்துடும். இதே மாதிரி இப்போ எல்லாமே பொரிச்சாச்சுங்க. இதே நம்ம வந்து ஜீராவில் போட்டுடலாம். இதில் போட்டு இதையும் நம்ம அனுப்பிடலாங்க அப்படியே ஜீரோவில். எல்லாத்தையும் ஒரு 20 நிமிஷம் இதுலேயே இருக்கட்டுங்க. நல்லா இது ஜீரோவில் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஜீரோவில் ஊறிடுச்சு சிரப்பில். நான் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். பார்க்கவே எப்படி பாருங்கள், ஜூஸியாக எப்படி இருக்குது. இது பார்த்தா நமக்கு வந்து கோதுமையில் செஞ்ச பாதுஷா மாதிரி இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.